தலைப்புச் செய்திகள். நாசரேத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற பப்பட் ஷோ. தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பலதரப்பட்ட போட்டிகள். நாசரேத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற வேத தேர்வு. நாசரேத் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் கொண்டாடப்பட்ட உலக நீரிழிவு தினம். தி நாசரேத் அகாடமி பள்ளி ஆசிரியர்களுக்கு நடைபெற்ற மென்பொருள் குறித்ததான கருத்தரங்கு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாசரேத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற பப்பட் ஷோ. கடந்த வாரம் ஆவடி காமராஜ நகரில் அமைந்துள்ள நாசரேத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. நம் மாணவர்களின் படிப்பின் மீது இருக்கும் சுமையை சற்று குறைக்கும் விதமாகவும் மற்றும் பாடத்தில் இன்னும் அதிக கவனம் செலுத்தும் விதமாகவும் நமது நாசரேத் கல்வி குழுமத்தின் சார்பாக மாணவர்களுக்கு கேளிக்கை நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டது. பிரதர் ரஞ்சித் மற்றும் அவரது குழுவினர் இணைந்து நடத்திய பொம்மலாட்டம், ஆடல் பாடல் மற்றும் கதை பகுதியை மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் கண்டுகளித்தனர். இந்நிகழ்ச்சி மாணவர்கள் மத்தியில் மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தி மனதை புத்தடிய செய்தது. தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பலதரப்பட்ட போட்டிகள். கடந்த 16-11-2024 அன்று தி நாசரேத் அகாடமி பள்ளியில் பயிலும் மழலையர்கள் திருமுல்லை வாயிலில் அமைந்துள்ள பெத்தேல் குளோபல் ஸ்கூலில் நடைபெற்ற ஃபன் பிளாஸ்ட் கிட்ஸ் ஃபெஸ்ட் 2024 என்ற தலைப்பில் நடைபெற்ற பள்ளிகளுக்கு இடையேயான போட்டிகளில் கலந்து கொண்டனர். அதில் ரக்ஷிதா, நேகாஸ்ரீ, ஜோவன் போன்றோர் ஃபேஷன் வாக் என்ற போட்டியில் 2வது பரிசும், முகமது சாத் என்ற மாணவன் ஸ்டோரி டெல்லிங்கில் முதல் பரிசும் வென்றனர். அதனைத் தொடர்ந்து எம் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் சுதர்சன வித்தியாசம் பள்ளியில் நடைபெற்ற SU இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் 2024 என்ற பள்ளிகளுக்கு இடையேயான விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டனர். நடந்து முடிந்த ஸ்கேட்டிங் விளையாட்டு போட்டியில் அத்யுத், அஸ்வந்த், ஹரிஹரன், சித்தார்த், நிவேத்யா முதலிய மாணவர்கள் முதல் பரிசும், நொவேனா, வேதேஷ் 2ஆம் பரிசும், நிவிஷா, ஆலிவ், சஞ்சனா, ஐசக், தனிஷ், ரேஷ்மா, மனிஷ் போன்ற மாணவர்கள் 3ஆம் பரிசும் பெற்றனர். அதனைத் தொடர்ந்து டென்னிஸ் போட்டியில் 14 வயதுக்குட்பட்ட ஒற்றையர்கள் பிரிவில் சஞ்சீவ் 2வது பரிசும், ரேஷ்மா 3வது பரிசும் பெற்று வெற்றி பெற்றனர். அதனைத் தொடர்ந்து மீனம்பாக்கத்தில் அமைந்துள்ள ஆரோ அப் மாலில் நடைபெற்ற டாஸ்லிங் ஸ்டார்ஸ் டான்ஸ் பேட்டில் 2.0 என்ற தலைப்பில் நடைபெற்ற டான்ஸ் காம்படிஷனில் கலந்து கொண்டனர். அன்று நடைபெற்ற நடன போட்டிகளுக்கு மாஸ்டர் பிரசன்னா மற்றும் மாஸ்டர் விஸ்வா போன்றோர் நடுவர்களாக வருகை புரிந்திருந்தனர். அன்று 11 முதல் 15 வயதுக்குட்பட்ட குழு நடனத்தில் தியா மற்றும் அன்ஷிகா, சாதுர்யா போன்ற எம் பள்ளியின் மாணவிகள் தன்னுடைய அபார நடன திறமையை நிரூபித்து முதல் பரிசை பெற்று வந்தனர். மேலும் பிரியா என்ற பிரிவில் நடைபெற்ற போட்டியில் நடுவர்கள் மற்றும் அரங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரின் கைத்தட்டல்களையும் வாங்கி முதல் பரிசை தட்டி வந்தார் தியா என்ற மாணவி. வெற்றி பெற்ற எம் பள்ளியின் மாணவ கண்மணிகளுக்கு எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறினார். நாசரேத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற வேத தேர்வு. கடந்த 21/8/2024 அன்று ஸ்கிரிப்சர் யூனியன் சார்பில் வேத வசன போட்டி நடத்தப்பட்டது. LKG முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு வாய்மொழி தேர்வாகவும் எழுத்துவழி தேர்வும் நடத்தப்பட்டது. போட்டியில் முதல் இடத்தை பிடித்தவர்களுக்கு கேடயமும், 2ஆம் மற்றும் 3ஆம் இடத்தை பிடித்தவர்களுக்கு பதக்கமும், போட்டியில் பங்கு பெற்ற மாணவ செல்வங்களுக்கு ஆறுதல் பரிசும் வழங்கப்பட்டது. பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்களம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்களும், மேலும் மூத்த ஆசிரியர் திருமதி விக்டோரியா அவர்களும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி ஊக்குவித்தார். இப்போட்டியானது மாணவர்களுக்கு மனப்பாடம் செய்யும் திறன், ஒப்புவித்தல் திறன் மற்றும் வேத வசனத்தை அறிந்து கொள்ளும் வாய்ப்பாகவும் அமைந்துள்ளது. நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இறை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் விதமாகவும் வருடந்தோறும் சால்ட் மெமரி வேர்ஸ் எக்ஸாம் நடத்தப்பட்டு வருகிறது. பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்கள் தலைமையில் இத்தேர்வு மிக சிறப்பாக நடத்தி முடிக்கப்பட்டது. இறைவனின் ஆசீர்வாதத்தோடு எம் பள்ளி மாணவ மாணவியர்
5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 598 பேர் கலந்து கொண்டனர். கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டுடன் செயல்படும் நாசரேத் பள்ளி மாணவ மாணவியர்கள் இறைப்பணியிலும் தேவ வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து வாழ்வில் உயர இந்த சால்ட் மெமரி முன்னோட்டமாக அமைந்திருந்தது. நாசரேத் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் கொண்டாடப்பட்ட உலக நீரிழிவு தினம் கடந்த 14/11/2024 அன்று நாசரேத் பிஎட் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சி பிஎட் கல்லூரியின் முதல்வர் திருமதி முனைவர் கோல்டன் கிஷா அவர்களின் தலைமையிலும் இளைஞர் செஞ்சிலுவை சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளரும் பிஎட் கல்லூரியின் உடற்கல்வி நிபுணருமான திருமதி தமிழ்ச்செல்வி அவர்களின் தலைமையிலும் நடைபெற்றது. நீரிழிவு நோயை குறித்ததான சிறப்பு உரையை திரு எல்ஜி பாலசுப்ரமணியன் அவர்கள் வழங்கினார். நீரிழிவு நோய்க்கு சில வாழ்க்கை முறை மாற்றங்கள், ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள், நீரிழிவு நோயை குறித்ததான அறிகுறிகள் மற்றும் சரியான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் போன்றவை தேவை என மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வாழ்த்துரையை டாக்டர் ஜே சிரில் ஆண்டனி அவர்கள் வழங்கினார். இறுதியாக மாணவிகள் அனைவரும் நீரிழிவு நோயை குறித்ததான விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினர். தி நாசரேத் அகாடமி பள்ளி ஆசிரியர்களுக்கு நடைபெற்ற மென்பொருள் குறித்ததான கருத்தரங்கு கடந்த 18/11/2024 அன்று தி நாசரேத் அகாடமி பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு கிளாஸ் பெப் அகாடமி என்ற நிறுவனம் ஒருங்கிணைந்து மென்பொருள் குறித்ததான கருத்தரங்கினை மேற்கொண்டது. இக்கருத்தரங்கு தி நாசரேத் அகாடமி பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இக்கருத்தரங்கினில் மாணவர்களின் வருகை பதிவேடு, தினசரி வீட்டுப்பாடம், மாணவர்களின் ஒழுக்கம், வகுப்பறைகளில் நடைபெறும் அன்றாட நிகழ்வுகள், மாணவர்களின் முன்னேற்ற அறிக்கை போன்றவற்றை நவீன மென்பொருள் பயன்பாட்டின் மூலம் பதிவு செய்வதை குறித்து விளக்கப்பட்டது. தகவல்களை கிளாஸ் பெப் அகாடமி ஆப்பில் பதிவு செய்வதன் மூலம் பள்ளியின் நிர்வாகம், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கிடையேயான சுமூக நல்லுறவினை வெளிப்படையான முறையில் மேம்படுத்துவதற்கான பாலமாக இருக்கும் என்றும் விளக்கப்பட்டது. இறுதியாக மென்பொருள் குறித்ததான தகவல்களை பெற்றுக்கொண்டு ஆசிரியர்கள் முழு நிறைவுடன் வீடு திரும்பினர். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரேத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.